முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, நீ மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து காமதேவனி இருக்கும் வடிவோ, அந்த தேவனோடு மன்னவரை பேரோ, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து காமதேவனி இருக்கும் வடிவோ, அந்த தேவனோடு மன்னவரை பேரோ. அமுதாகவே தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ, முல்லை மலர் சென்றிகள் கொண்டு கொடியாடுது என்று கதிராடினார் என்று இடை தாங்குமா, இந்த இடை தாங்கவே கைகள் இருக்கின்றது, ஒத்தி உறவாட மலர் மலர்ந்த நாளையவா, மலர்ந்து கனிந்து சிரித்து குழும்பு கனியாகவோ, கொடுத்து மயங்கு முத்தாரமோ, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ, தங்கத்தில் முகமெடுத்து
நன்றி நன்றி. திருவள்ளுவர்
ஞானகீத மோதமான மணியுடைய கருணை செய் சரஸ்வதியே Tagaduna,
கொடுத்த நல்வினால நாட்டை தளிக்கும் கவிவானர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் நமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் குடிக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் திருமணத்தில் இங்கே வழியாக நடிக்கும் அருமை சகோதரி சக்தி பாரதி அவர்களுக்கு உள்ளாட்சி சார்பாக கொண்டாடி கட்டப்படுகிறார்கள். இங்கே வழியாக நடிக்கும் சக்தி பாரதி அவதாவா அவர்களுக்கு அவர்கள் இங்கே பொன்னாடை என்று கொண்டாடி வருகிறார்கள். அவங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்குறாங்க. கண்டிப்பா பசிக்குங்கள என்னை பத்தி தெரியுமில்ல மகன் மயவிட்டு பிள்ளைக்கு தெரியாதா? எங்கள் அனைவருக்கும் கைத்தை யாரை அணிவித்து குணப்படுத்தி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு மருமகன் அன்பு தாத்தா அன்புங்கள் இருவருக்குமே நன்றி நன்றி கடந்த வணக்கம். எனக்காக பெருமை சேர்க்கும் வகையில் எனது சித்தப்பா எங்க அப்பத்தா எல்லாரும் சேர்ந்து தீபாவளி எடுத்து பேர் கொடுத்துருக்காங்க. வர தீபாவளி தான் அடுத்த தீபாவளிக்கும் போல எனக்காக சேலை இடத்துக்கு பெருமைப்படுத்திய அன்பு குடும்பத்தார் அவர்களுக்கு எனது குடும்பத்தார் அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி சொல்லுங்க வேற மாதிரி நினைச்சிட்டு பயந்து போயிட்டேன்னா இல்லையா? சலவாரே விழுந்தேலும் சாகரம் தன்னை சேர்ந்தால் புலமண்டலை கொள்வதனால் பிள்ளைகள் விற்பதுண்டோ புலவதால் தொழிற்சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமண்டலை கொள்வதனால் நவிழ்வது பெரிய குற்றம். சலவாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் நிறுத்தப்போய் கிடக்கும் பொழுது அதை தன் இனமென்று முதவினது என்று மேற்றுக்கொள் எதிர்த்தவரை விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறைய விதித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் கொள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் அன்புடன் நடவடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசில்லாத நோய்விட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனை நல்லாட்சி பெற வேண்டும். முருகனே செந்தில் முதல்வனே மாயன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முகன் நம்பியே என்னுடைய தந்தைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேனன் கொற்றவ நம்பிக்கும் நங்கை மோகினியனுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்படாத தமிழ் மொழியாக அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோ இது பெற்று ஸ்ரீ வள்ளி பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயுள்ள முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்படிக்க செல்லலாமே. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
பெண் நியூ ராஜா. அதாவது எங்க அப்பா வந்துட்டாவே சிறப்பு தான். அமைத்து கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி என்ற வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவர் அன்னையாக ஊர்கோட முதன்மை தோற்றம் அளிக்கும் மாறி காளி நீலி திரிசூலி ஆத்தாளை எங்க நங்கமெல்லாம் பொத்தாளை மாதுளம்பு நிலத்தாளை புவி அடங்க காத்தாளை அன்னை இமயவளை ஓங்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளைக்கரை உடுத்தி வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்தை வீச்சிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்து கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. மாயி மகமாயி மணிமண்டல சேகரியே ஆயுமையானவளே ஆதி சிவன் தேவியரே சமைந்தார் சமயபுரம் சாதித்தார் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லையை விட்டு என்னமானி கடுகவரம் வேணுமடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏறடி செய்தப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி நன்றி எடுத்த வணக்கம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துல வேண்டுமலை சாலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளுக்கு உணவிற்காக கண்ணந்தனை விதைக்கப்பட்டுள்ளதா இணையத்தும் சேராரமின்றி படைவைக்கும் சேராரமின்றி கையில் கொண்டு வானம்பாடு வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் வானம்பாடு விளையாட்டு என்பது அப்பா பொண்ணாட பத்தி நேரம் போச்சப்பா. இதுக்கிட்ட இருந்தாலும் எங்க அப்பா ஒரு தகவல் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. தாயை சிறந்த கோவில் விளை தன்னை சந்திக்க வந்ததில்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கட்டுமா காவலை பார்க்க வேண்டும். இந்த காவல் கூடுதலாக நீங்க எல்லாரும் கூடவே செஞ்சாட்டா நீங்க வந்துதான் ஆகணும்.
வேற வழியே கிடையாது. நம்ம தனிமையில போய் காவல் பார்க்கிற வழக்கமே கிடையாது. 10 பேர் வந்தா தான் சேர்ந்து காவல் பார்க்க முடியும். அந்த காவல் குழுமையாக என்னுடைய அண்ணன் வீரமான வீரத்தவனையும் அழைத்துக் கொண்டு அன்பான உயிர் தோழியும் அழைத்துக் கொண்டு காவலுக்கு செல்வதற்காக நான் வந்துவிட்டேன். நம்மால் கண்ணனின் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம் என்று அன்பு முருகமாகி அனாதே பறவை ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி பிழம்பதொரு வேலையாக கொண்ட கருணைக்கு ஒரு முகங்கள் 6 கணங்கள் 12 கொண்டு உதிர்த்திரு முருகன் உதித்த எம்பெருமானை காண்பதற்காக பல நாள் வழி மீது விழிவைத்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். முருகன் வருவான் என்று மீண்டும் கந்தனின் புகழை பாடி மறுபடியும் கந்தன் புகழா? நம்ம வெறும் சாமி பாட்டு படிச்சா உயிர்கால் கூட எந்திரிச்சு போயிருவாங்கம்மா. சாமிக்காக நாடகம். அதை விட நான் 5 வயசுல முருகனை நினைச்சேன். சரிம்மா, உங்களை ஒண்ணும் சொல்லல, நீங்க சாமிக்கான நாடகம் தான். அப்ப நீங்க மார்கழி மாசம் பஜனைக்கு வந்து உட்கார்ந்து பாடணும். சாமி கண்டிப்பா உங்களோட பசனைக்கு ஒரு குடியோடு ஒரேயா குடிப்போமா? எல்லா பக்கமும் வரும் பசனைகளே நம்ம விடுதலை. ஆமா, அதனால இந்த கண்ணன் இடத்துல எனக்கு காதல் வயப்பட்ட 5 வயது முதல் காத்துக் கொண்டிருக்கிறேன். காதலிக்கலாம்னு ஒரு ஆசை. அதான் கண்ணன் காதலிங்க. எப்படி காதலிக்கிறீங்க? உனக்கு காதலிக்கணுமோ அப்படியெல்லாம் என்னுடைய ஆசையை சொல்லி தீக்கணும்னு வந்து
இல்லாம சினிமா துறையில் சரியாக இந்த வாசிப்பு சரியா இருக்குமோ அதுபோல அத்தனை வாத்திய கருவிகளுக்கு இணையானது இந்த 4 வாத்திய கருவிகள். நீங்களும் அருமையா பாடினீங்க, நாங்கள் அதுக்கு தகுந்தவாறு வாசிக்கிறவங்க சரியா வாசிக்கல, பாட தெரியாத ஆளுகளோட பாடல் வருமன்னா பாடல் நல்லா இருந்தா மக்கள் கை தட்டுவாங்க. என்ன பண்ண சொல்றது, பாடலும் இசையும் சேர்றதுக்கு இது சரியா இருக்கணும். இது சரியா இருந்தா தான் வெளியில எடுத்துக்காட்ட அந்த கைதட்டலும் கிடைக்கும். புதுமையான ராஜா புதுசுதானே பாக்கலையே நினைச்சு அதே அப்பா என்ன ஒரு ரசிகர் பெருமக்கள் எங்களை காண்பதற்காக மதக்குளத்திலிருந்து என்னுடைய அப்பா அண்ணா எங்க அண்ணே இந்த மாதிரி ஒரு பக்க மேளமும் இப்படி நடிகர் தான் எவ்வளவு சொன்னாலும் பயணத்து நம்மளுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிறவர் எங்க அண்ணே செல்வராஜன். ஆமா ஆமா அனுபவம் அறிமுகப்படுத்தி விட்டது கண்டிப்பா அவர் எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் ஒவ்வொரு அனுபவம் பாடம் இருக்கட்டும். இந்த தன்மையோடு சீக்கிரமாக அந்த கண்ட கடவுளை காண வேண்டும் என்பதற்காக நான் காத்திருந்தாலும் காலத்தை நேரத்தை மனுஷத்து நடக்க வேண்டும். காலம் வந்து நடக்காதவன் கோழி எழுத பிறகு கொப்பாக நடப்பான் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட கந்த பெருமா நினைத்து நான் இப்பெல்லாம் இந்த மல்லிகை பூவை எடுத்து சொல்லலாம் என்று அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொம்மையிலே அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொம்மையிலே தோழி பெண்களை பார்க்கணும்னு சொல்லியாச்சு. இல்ல இந்த பாடலுக்கு அப்படிதான் அமைக்கணும். ஏன்னா எல்லா பாடலுமே ரொம்ப மெதுவா போச்சுன்னா அப்படி என்னென்ன பாடல் அப்படின்னு அதனால இந்த பாடலுக்கு தகுந்தவாறு இப்படிதான் இசை அமைக்கணும். அப்பேற்பட்ட தமிழ் எங்களுடைய நாடகத்துறைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்போடு சொல்லணும். இந்த பழனி மாமலை முருகன் பாருங்க, பால தண்டாயுதபாணின்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய முருகன் தான் எப்பொழுதும் ஆண்டி கோலத்துடன் இருப்பார். மற்ற இடங்களில் 6 கடை வீடுகளில் அழகான தோற்றத்துடன் இருப்பார். எல்லா இடத்துக்கும் மலை மீது ஏறி சென்று முருகனை தரிசித்து விட்டு பிறகு கீழே இறங்குவோம்.
ஆனா ஒரு இடத்துல பாருங்க, கீழே இறங்கி சென்று முருகனை தரிசித்து மேல் நோக்கி வருவோம். எங்க? அதான் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே வெற்றிக்கான ஸ்தலம். அப்பேற்பட்ட அந்த செந்தூர் வாழக்கூடிய முருகப்பெருமானை அடைக்கலாம் என்று ஒரு ஆசைதான். ஒரு முறையேனும் கடைக்கன் பார்வையேனும் கிடைக்க வேண்டும். முருகா, வேளா, கந்தா, கடம்பா, எப்படி அவனுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருந்தால் முன் செய்த பாவங்கள் எல்லாம் போகும் என்று சொன்னார்கள். கலியுகத்தின் தெய்வம் அந்த கந்த பெருமான் என்று சொன்னார்கள். என சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது. கலியுகத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்கும் பொழுது ஏன் கந்தனுக்கு மட்டும் அந்த வெண்மை என்று சொன்னார்கள். இதெல்லாம் பேசுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, முனைவர் பட்டத்தோட. இன்னைக்கு வதட்டம் பாத்துக்கலாம். முனி பேர் கிடையாதுப்பா, முனைவர் அப்படின்னு ஒரு பட்டம். பட்டத்துக்கு பறக்க விடுறது அக்கிரமம் உங்களோட கையில. பறந்து ரொம்ப தூரம் போனாலும் கையில நம்மள்கிட்ட பிடிக்கணும்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தூரம் சுத்திட்டு வந்துட்டு கடைசியில என் கையில தான் அது வந்து சிக்கணும். அப்பேற்பட்ட தன்மையோடு என்னுடைய தோழிகளை அழைத்து காவலை எப்படி பார்க்கலாம் என்று மீண்டும் கண்ணனுக்காக வேற மாதிரி ஒரு 3 மணிக்கு மேல கேன் எடுத்துட்டு போவாங்க. அப்ப வரீங்க ஆண்டி கோலம் எல்லாமே பார்க்கணும். அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னை தொட்டு என்னை தொட்டு